தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் கர்த்தருடைய வார்த்தையை, வாக்குத்தத்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் உங்களை வளர செய்வாராக. இது வளர்ச்சியின் ஆண்டு. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் எல்லா நிலையிலும் வளர செய்து பெருக செய்வாராக. கர்த்தர் இந்த வருஷத்தில் பெருக்கத்தின் வார்த்தைகளை, வளர்ச்சியின் வார்த்தைகளை, ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. இந்த புதிய வருஷத்துக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்தில் உள்ள 4வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நேர்கால்கள் ஓரத்தில் அலரி செடிகளைப் போல வளருவார்கள். நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தெய்வமே, இந்த நல்ல புதிய வருஷத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் இந்த வார்த்தையோடு இணைத்து ஆண்டவர் இந்த வார்த்தையினாலே நாங்கள் இணையும்படியாக, சந்திக்கும்படியாக கொடுத்த இந்த நல்ல அரிதான விலையேறப்பட்ட வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல அருமையான ஆண்டவரை காலை நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் திருவாய் மொழிகளை கேட்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய வார்த்தையை கத்திரங்கள் மத்தியில் துணிக்க செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாசித்த இந்த அதிகாரத்தில் 3வது வசனத்தை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்த வசனமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். 3வது வசனத்தின் 2வது பகுதி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் ஊற்றுகிற வருஷம்தான் இந்த 2025வது வருஷம். நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவருடைய அபிஷேகத்தினாலும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நிரப்ப போகிறார், அதை ஊற்றப் போகிறார். அதன் மூலமாக அநேக பெரிய வளர்ச்சிகளை நாம் சந்திக்க போகிறோம். இது ஒரு வளர்ச்சியின் ஆண்டு என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய தொழிலும் வளர்ந்து பெருகுகிறதான ஒரு வருஷம். இதை நாம் எதிர்பார்ப்போம், விசுவாசிப்போம். ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து நாம் இதை சுதந்திரமாக்கிக் கொள்வோம். நிச்சயமாக இந்த வருஷத்தின் முடிவில் நல்ல வளர்ச்சியை நாம் பார்ப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. யார் இதை சொல்வது? இதை அறிவிக்கிற தேவன் யார்? அவர் நம்மை தாயின் கருவிலே உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்திலே நம்மை உருவாக்கினவர். ஆண்டவர் நம்மை உண்டாக்கினவர். கர்த்தர் நம்மை உருவாக்கி இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். இன்னும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். பெண்கள் கருத்தறுத்தால் சொல்வார்கள் அல்லவா, அவள் உண்டாயிருக்கிறாள் என்று. கர்த்தர் அநேக பிள்ளைகளை உண்டாக்குகிறார், ஆனால் அவைகள் உருவாகி பிறப்பதில்லை. ஆனால் உங்களையும் என்னையும் தாயின் கர்ப்பத்திலே கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து உண்டாக்கி உருவாக்கி இந்த உலகத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன்னுடைய சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை முன்குறித்து வைத்திருக்காங்க. புதிய வருஷத்துல கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம மேல் ஊற்றப் போகிறார். இது நமக்கு வளர்ச்சியின் வருஷமாக இருக்க போகிறது. கிட்டத்தட்ட ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு பிறப்பதற்கு 600 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த தீர்க்கதரிசனத்தை உரைத்திருக்கிறார். இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2700 வருஷங்கள் நிறைவு பெற்றது. ஆனால் ஆண்டவர் இந்த வருஷத்துல கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை ஏன் கொடுத்திருக்கிறார்? ஏன் இந்த வார்த்தை கர்த்தர் இப்பொழுது கொடுக்கிறார் என்று சொன்னால், சங்கீதம் 115ஆம் சங்கீதம் 12வது வசனப்படி கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். காலங்கள் உருண்டோடு போனாலும், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கடந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கும் பொய்யுரையாது. கர்த்தர் என்றைக்கும் பொய்யுரைய தேவன் அல்ல. அவர் எல்லாரையும் மனதில் நினைவில் வைத்திருக்கிறார். இந்த 2025ஆம் வருஷமும் கர்த்தர் நம்மை நினைவில் வைத்து இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்காரு. அப்படியே நாம் விசுவாசிப்போம். நம்மை நினைவு கூறுகிற ஒரு தேவன் உண்டு.
நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்மை நினைவு கூறுகிற ஆண்டவர் உண்டு என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்வோம். நிச்சயமாக கர்த்தர் இந்த வருஷத்தில் நம்மை பெருக செய்ய போகிறார். நம்மையே நம்முடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் நீண்ட கால தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், நீண்ட கால திட்டங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு குறுகிய கால திட்டங்களை வைத்திருக்கலாம். உங்களுடைய கண்கள் மூடப்படும் வரைக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய காலத்துக்கு பின்பும் கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதான் சந்ததியின் மேல் என் ஆவியும் சந்தானத்தின் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். சந்ததி என்று சொன்னால் நாம் பார்க்கிற பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள். சந்தானம் என்று சொன்னால் நம்முடைய பேர பிள்ளைகள். பின் சந்ததியார், அது எத்தனை தலைமுறை என்று ஆண்டு சொல்லவில்லை. உன்னுடைய சந்தானத்தின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று ஆண்டு சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் நம்முடைய பிற்கால சந்ததியின் மேலும் கர்த்தர் நினைவு வைத்திருக்கிறார், அவர் நினைத்திருக்கிறார், அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 128 சங்கீதத்தில் 6வது வசனம் வாசிங்கன்னா, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீ காண்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிள்ளைகளை நாம் பார்க்கலாம், பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பதுக்கு கர்த்தர் ஆயுசு நாட்களை கொடுக்க வேண்டும். நாம் வாசித்த இந்த நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தில் சந்தானத்தின் மேல் நான் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படுவதையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படுவதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஆயுசு நாட்கள் வேண்டும். இதில் என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? கர்த்தர் நீண்ட ஆயுசை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை, இந்த வேத வசனத்தை, வாக்குத்தத்தத்தை யாரெல்லாம் உரிமையாக்கி கொள்றீங்களோ அவங்களுக்கு நீண்ட ஆயுசை கர்த்தர் கொடுக்கிறார், நீண்ட நாட்களை கர்த்தர் கொடுக்கிறார். இது அப்படியே விசுவாசத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு நீண்ட ஆயுசு உண்டு. பிரியமானவர்களே, இந்த வசனப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் நம்ம வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட முத்திரை. ஆண்டவர் முதலாவது ஆவியை ஊற்றுகிறாராம், பின்பு ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறாராம். ஆண்டவர் முதலாவது நம்மை முத்தரிக்க விரும்புகிறார், அவருடைய பிள்ளைகளாக மாற்ற விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளாக யார் மாறுகிறார்களோ, அவரால் யார் மாற்றப்படுகிறார், அவர்கள் மேலே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை நான் ஆவியையும் கொடுப்பேன் என்று சொல்லவில்லை, ஏன் ஊற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். அது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். நாம் மட்டும் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவதல்ல, நம்முடைய பின் சந்ததியார், நம்மை சுற்றிருக்க எல்லாரும் அதால் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். கர்த்தருடைய ஆவியினாலே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே அவர்கள் நிரம்பி இருக்க போகிறார்கள். நம் வழியாக இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, நம் வழியாக இந்த தேசம் நன்மையை அனுபவிக்க போகிறது. அதுக்கு கர்த்தர் நம்மை பாத்திரமாக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். இந்த வசனங்களிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். யாருக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார்? இந்த ஆண்டவருடைய அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதே இந்த காலவெளியில் கர்த்தர் கொடுக்கிற முக்கியமான வார்த்தை. யாருக்கு இந்த அபிஷேகம்? யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? யாருடைய சந்ததிக்கு இந்த அபிஷேகம்? யாருடைய சந்ததிக்கு இந்த அபிஷேகமும் ஆசீர்வாதம் இறங்க போகிறது? முதலாவது, கர்த்தர் உருவாக்க தன்னை ஒப்பு கொடுப்பவருடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றப் போகிறார். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர். நாமும் கூட கர்த்தர் நம்மை உண்டாக்க, உருவாக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை புடமிடுவதற்கு, கர்த்தர் நம்மை சரி செய்வதற்கு, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை வளர செய்ய போகிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றப் போகிறார். அந்த ஆசீர்வாதத்தினை ஊற்று நிறைவு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உங்களை உருவாக்குவதற்கு, உங்களை ஆயத்தப்படுத்த நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். பால் பாத்திரம் சுத்தமாக இல்லாவிட்டால் அந்த பாலை நான் வாங்கும்போது அந்த பால் கெட்டு போய்விடும். பால் வாங்குவதற்கு பால் பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் அணிகிற நகைகள், அணிகலன்கள் இவையெல்லாம் எப்படி உருவாக்கப்படுகிறது? தங்க பிஸ்கட்டுகளாக வாங்கப்படுகிறது, அவை உருக்கப்படுகிறது, அவை உடைக்கப்படுகிறது. அந்த தங்க பிஸ்கட்டுகள் சுத்திகரிக்கப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது, அது செதுக்கப்பட்டு, வளைக்கப்பட்டு, இணைக்கப்பட்டு பின்புதான் அழகான நகையாக உருவாக்கப்படுகிறது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை உருக்க, கர்த்தர் நம்மை உடைக்க, கர்த்தர் நம்மை உருவாக்க, கர்த்தர் நம்மை செதுக்கி எடுக்க, கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க, பிரித்தெடுக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும்பொழுது மட்டும்தான் நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய அபிஷேகத்தை நாமும் அனுபவிப்போம், நம்முடைய பிள்ளைகளை அனுபவிப்பாங்க. பிள்ளைகளுடைய பிள்ளைகளை அனுபவிப்பதை நம்முடைய கண்கள் பார்க்கும். இப்படிப்பட்ட பாக்கியம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கர்த்தர்ட்ட உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நீங்கள் எப்படி என்னை நடத்த விரும்புகிறீங்களோ அப்படி என்னை ஒப்பு கொடுக்குன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். இரண்டாவது, யாருக்கு இந்த ஆசீர்வாதம், யாருக்கு இந்த நன்மை, யாருக்கு இந்த அபிஷேகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே அதிகாரத்தில் 44ஆம் ஏசாயாவில் 3ஆம் வசனம் வாசிங்கன்னா, தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரை நான் ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை நான் ஊற்றுவேன் என்று சொல்கிறார். தாகத்தோடு யார் அவரை நோக்கி பார்க்குறீங்களோ அவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் ஊற்றுகிறார். அவருடைய பின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. தாகம் என்று சொன்னால் என்ன?
மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 6ஆம் வசனம் வாசிங்கன்னா, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது மலை பிரசங்கத்தை செய்தார். இந்த மலை பிரசங்கத்தை காந்தியடிகள் வாசித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் இதை பதிவு செய்திருக்கிறார். அதை பார்த்து தான் கிறிஸ்தவத்தை அதை வாசித்தான் கிறிஸ்தவத்தை முழுமையாக அவர் புரிந்து கொண்டார். இயேசுவை அவர் அறிந்து கொண்டார். பிரியமானவர்களே, இந்த மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்டதை போல நாம் நீதியின் மேல் பசிதாகம் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீதி என்று சொன்னால் என்ன, அநீதி என்று சொன்னால் என்ன? நீதிக்கு எதிர்ப்பதம் தான் அநீதி. அநீதி எல்லாம் பாவம் தான். ஆண்டவர் சொல்லாத காரியத்தை செய்தால் அது பாவம். கர்த்தர் செய்ய சொன்னதை செய்யாவிட்டாலும் அது பாவம். அநீதி எல்லாம் பாவம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நீதி உள்ளதாக இருக்க வேண்டும். நாம் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் பாவத்தின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருந்தால் நாம் வளர முடியாது. நம்முடைய பசி தாகம் எல்லாம் இயேசுவின் மேலே, இயேசுடைய வசனங்கள் மேலே, பரிசுத்தமான வாழ்க்கையிலே, பாவமில்லாத வாழ்க்கையின் மேலே நாம் தாகம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் தாகத்தோடு இருந்தீங்கன்னா இயேசு உங்களுடைய தாகத்தை தீர்க்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமா இருக்க. இயேசு சொல்றார், ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆவது வசனத்தில் எப்படிப்பட்ட தாகம்? நீதியின் மேல் நீங்கள் பசிதாகம் உள்ளவர்களாக, பரிசுத்தமான வாழ்க்கையின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக, நான் நேர்மையாக வாழ வேண்டும் என்ற பசிதாகம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா அதை கர்த்தர் வாய்க்க செய்வார். அப்படி நீதியோடு, நீதியின் மேல் பசிதாகத்தோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை திருப்தியாக இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் திருப்தி அடைவீங்க. நீங்கள் மட்டும் திருப்தி அடையாமல் எல்லாருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரத்துக்குள்ளனா நீதியின் மேலே நீங்கள் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கணும். மூன்றாவதாக யாருக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்ப உறவில் உண்மையாக இருப்பவர்கள். நீ உன்னுடைய பிள்ளைகள் அதை என்ன பண்ணுவாங்க? உங்கள் பிள்ளைகள் மேலே நான் அதை ஊற்றுவேன், உன்னுடைய சந்ததி மேலே அதை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். உன்னுடைய சந்தானத்தின் மேலே அதை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். சந்ததியும் சந்தானத்தையும் பார்க்கிறவங்க, குடும்ப உறவில் உண்மையாக இருக்கிறவங்க, பரிசுத்தமாக இருக்கலாம், அதை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் குடும்ப உறவில், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தில், அந்த திருமண பந்தத்தில் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்களா, உண்மையாக இருக்கிறீங்களா, நிச்சயமாக இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமாகும். ஆண்டோடைய வேத வசனம் சொல்லுது, விவாக மஞ்சம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது. விவாக மஞ்சம் அசுசிப்படையாமல் பாதுகாக்கப்பட வேண்டும், அசுசிப்படாததா இருப்பதாக என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்ததானே இந்த விலையேறப்பட்ட விவாக பந்தம், இந்த விவாக மஞ்சத்தை நாம் பத்திரமாய் பாதுகாக்க கொள்ள வேண்டும். அது அசுசிப்படாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். அதை அசுத்தப்படுத்த நம்மால் முடியும் என்று சொல்வது ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்கிறார். அந்த விவாக மஞ்சத்தை நீங்கள் பத்திரமா பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 25 வசனங்களில் ஏனோக்கு என்கிறதான ஒரு மனிதன் வாழ்ந்தார். அந்த மனிதனுக்கு 60வது வயதில் பிள்ளைகள் பிறக்கிறது. அதற்கு பின்பு 65வது பிள்ளை பிறக்கிறது. அதுக்கு பின்பு அவன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 365 வருஷம் இந்த ஏனோக்கு உயிரோடு வாழ்ந்தார். இந்த ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்ததினாலே ஒரு வருஷத்துக்கு 365 வருஷம் நாட்கள் தான். ஆனால் ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனுக்கு 365 வருஷத்தை கொடுத்து, அதற்கு பின்பு அவனை மரணத்தை காணாமல் தன்னோடு இருக்க முடியாது கர்த்தர் கூப்பிட்டு கொண்டார். பிரியமானவர்களே, விவாக வாழ்க்கையில பரிசுத்தமாக வாழ்ந்தால், தேவனோடு சஞ்சரித்தால் நிச்சயமாக நாம் தேவனோடு வாழ முடியும், தேவனோடு இணைந்திருக்க முடியும், பரலோகம் போக முடியும். பிரியமானவர்களே, இந்த விவாக மஞ்சத்தில், இந்த குடும்ப உறவில் நாம் உண்மையாக பரிசுத்தமாக இருந்தால் தேவன் கொடுக்கிற இந்த சந்ததியின் ஆசீர்வாதம், சந்தானத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பார்ப்போம், அனுபவிப்போம். கர்த்தர் உங்களை அப்படியே வழிநடத்துவாராக. கடைசியாக இந்த வாக்குத்தத்த வசனத்தின் அடையாளமாக இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் அனுபவிக்க கடைசியாக தேவன் எதிர்பார்க்க தகுதி என்னவென்று சொன்னால், அவர் நாமத்தை நாம் தரித்துக் கொள்வதாக இருக்க வேண்டும். ஒருவன் கர்த்தருடைய நாமத்தை தரித்துக் கொள்வான் என்று 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எப்படியாக சொல்கிறது, இயேசுவை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்காக அனுப்பப்பட்ட இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நீங்கள் குல தெய்வமாக, உங்கள் குடும்பத்தின் தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரோடு நீங்கள் இணைந்திருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் சந்ததியின் ஆசீர்வாதத்தை, சந்தானத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை யார் தரித்துக் கொள்கிறார்களோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். நான் தேவனுடைய பிள்ளை என்று வெட்கப்படாமல் யார் சொல்லுகிறார்களோ அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஆலயத்துக்கு போக வெட்கப்படுகிறேன், ஆனால் ஆசீர்வாதம் என்று மட்டும் வேண்டும் என்று கேட்பது அது சரியான பதம் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் ஏன் ஆசீர்வதிக்க வேண்டும்? அவருடைய ஆலயத்துக்கு வருவது வெட்கமாக நினைப்பவர்கள், அவர் கிறிஸ்தவர்கள், நாங்கள் பாட்டு பாடுவோம், வசனம் சொல்லுவோம், நாங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்வதை குறித்து வெட்கப்படுவதை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும்? நாம் கர்த்தரை சேவித்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் மறுதலையாமல் அவருடைய நாமத்தை அறிக்கை செய்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ரோமர் 10:11 இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். இயேசு ஒரு நாளும் அவர்களை வெட்கப்பட விட்டுவிடுகிற தேவன் அல்ல. இயேசுவை வெட்கப்படாமல் ஏற்றுக்கொண்டால் அவரை யார் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் எல்லாரையும் கர்த்தர் வெட்கப்படாமல் கர்த்தர் காத்துக்கொள்கிறார். உங்களுடைய தலை குனியாமல் இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை தலை நிமிர செய்ய வேண்டும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துடைய நாமத்திற்கு உள்ளே வாருங்கள், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாக மாறுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 4 காரியங்களை வைத்து கர்த்தர் இந்த வருஷத்தில் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். முதலாவது, தேவனால் உருவாக்கப்பட நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். 2வது, நாம் தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நீதியின் மேலே. 3வது, குடும்ப உறவிலே நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கடைசியாக, இயேசுவின் நாமத்தை வெட்கப்படாமல் நாம் தரித்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதிலே எந்த இடங்களிலும் நாம் வெட்கப்படவே கூடாது. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்வதிலே நாம் எந்த இடத்துல வெட்கப்படக்கூடாது. கல்லூரியிலேயோ அல்லது வேலை ஸ்தலத்திலேயோ பள்ளியிலேயோ நம்முடைய சொந்த பந்தங்கள் நடுவில் நான் இயேசுவின் பிள்ளை என்பதை அறிக்கை செய்வதை தைரியமாக அறிக்கை செய்ய வேண்டும். அங்கே நீங்கள் வெட்கப்பட்டால் கர்த்தர் உங்களை குறித்து நியாயத்திற்கு வெட்கப்படுவார். நாம் வெட்கப்படாமல் கர்த்தரை அறிக்கை செய்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை இந்த வருஷத்தில் வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்களுடைய சந்ததியின் மேல் உம்முடைய ஆவியையும் எங்களுடைய சந்தானத்தின் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுகிற எங்கள் அன்பு தெய்வமே, உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த வருஷம் உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா நிலையிலும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே பூரண வளர்ச்சி உண்டாயிருப்பதாக உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை அப்படியே நடத்தி பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தரோடு இருப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார்.